சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் வெளியில வந்து கந்தகோலமா கசக்கி கிழிஞ்சி ரிவ்யூவர்ல இருந்து எல்லாருமே கடிச்சு குதறி, அதாவது இந்த வெறிநாய் கையில் கிடைச்ச சாக்கு பை மாதிரி கடிச்சு குதறப்பட்ட படம் தான் வந்து அஞ்சான். அந்த படத்தை நம்ம லிங்குசாமி வந்து மீண்டும் அஞ்சான் அப்படின்ற நெஞ்சோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம எத்தனை தடவை பேசினாலும் சரி, அதே கதை தான். இவர் வந்து நான் ரீஎடிட் பண்ணியிருக்கிறேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். என்ன தான் ரீஎடிட் பண்ணாலும் சரி, இந்த அஞ்சான் படத்துக்குள்ள வர அதே கதை தான். என்ன 4 சீனை கட் பண்ணி தூக்கி இருப்பார், அதுதான். இல்லை 2 பாட்டை கட் பண்ணியிருப்பார், அதுதான் பண்ண முடியுமா அவரால். கதையை மாற்ற முடியாது, சூர்யாவோட நடிப்பை மாற்ற முடியாது, மற்ற விஷயங்கள் அதில் மாற்ற முடியாது. ஒளிப்பதிவு அது ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டுருக்காங்க. அதாவது மியூசிக் வந்து இந்த அஞ்சான் படம் போனதே அதில் வர ஒரு 2-3 பாட்டுக்காக தான் போச்சு. வேறு என்ன சொல்கிறது. ஆனால் என்ன தைரியத்தில் வந்து லிங்குசாமி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் இந்த இதை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. கதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஏன்னா ஓடிடியிலேருந்து டிவியிலேருந்து எதோ ஓப்பன் பண்ணாலும் அந்த படம் ஓடாத நாள் இருக்காது, வராத இடம் இருக்காது. தன்னுடைய நண்பனை கொண்டவனை பழி வாங்குகிற ஒரு கதை தான். கூட இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய நண்பனை கொலை பண்ணவங்கள எப்படி வந்து, அதாவது நான் அவனுக்கு தம்பின்னு சொல்லி ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணி வந்து சூர்யா எப்படி பழி வாங்குறார் அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம். ஏன்னா அன்னைக்கு படம் ஓடாமல் போச்சு. அட்லீஸ்ட் ரீரிலீஸாவது இந்த படம் ஓடுமா அப்படின்றது வந்து தெரியல. பாவம் லிங்குசாமியும் மேடையில் வந்து இந்த படம் நான் வந்து அன்றைக்கி தப்பு செஞ்சுட்டேன்னாரு. மீண்டும் அதே தப்பு தான் மறுபடியும் வந்து செய்கிறார். ஏன்னா அஞ்சான கதையை வந்து என்ன தான் எடிட் பண்ணாலும் மாற்ற முடியாது. லிங்குசாமி என்ன தைரியத்தில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம் தியேட்டரில் இந்த படம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.